सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। पशूनां पतिं पापनाशं परेशं गजेन्द्रस्य कृत्यं वसानं वरेण्यं जटाजूटमध्ये स्फुरत् गाङ्गवारिं महादेवमेकं स्मरामि स्मरारिम् महेशं सुरेशं सुरारातिनाशं विभुं विश्वनाथं विभूत्यङ्गभूषं विरूपाक्षमिन्दवक्रवह्नित्रिनेत्रम् सदानन्दमीडे प्रभुं पञ्चवक्त्रम् गिरीशं गणेशं गले नीलवर्णम् गवेन्द्राधिरूढं गुणातीतरूपम् भवं भास्वरं भस्मनाभूषिताङ्गम् भवानीकलत्रं भजे पञ्चवक्त्रम् शिवाकान्तशम्भो शशाङ्कार्धमौले महेशानशूलिन् जटाजूटधारिन् त्वमेको जगत् व्यापको विश्वरूप प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूप परात्मानमेकं जगद्बीजमाद्यम् निरीहं निराकारमोकारवेद्यम् यतो जायते फाल्यते न विश्वम् तमेशं भजे दीयते यत्र विश्वम् न भूमिर्न चापो न वह्निर्न वायुः न चाकाशमास्ते न तन्द्रा न निद्रा न ग्रीष्मो न शीतं न देशो न वेशो न यस्यास्ति मूर्तिः त्रिमूर्तिं तमीडे अजं शाश्वतं कारणं कारणानां शिवं केवलं भासकं भासकानां तुरीयं तमः पारमाद्यन्तहीनं प्रपद्ये परं पावनं द्वैतहीनं नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्ये नमस्ते नमस्ते श्रुति ज्ञानगम्ये प्रभो शूलपाणे विभो विश्वनाथ महादेव शंभो महेश त्रिनेत्र शिवाकांत शांत स्मरारे पुरारे त्वदन्यो वरेण्यो न मान्यो न गण्यः शंभो महेश करुणामय शूलपाणे गौरीपते पशुपते पशुपाशनाशिन् काशीपते करुणया जगदेतदेकः त्वं हंसि पासि विदधासि महेश्वरोऽसि त्वत्तो जगत् भवति देव भवस्मरारे त्वय्येव तिष्ठति जगन्मृड विश्वनाथ त्वय्येव गच्छति लयं जगदेतदेश लिंगात्मकं हरचराचर विश्वरूपिन् उपनिषदं
என்கின்ற ஞான கருவூலத்திலே நாம் இருக்கிறோம். வேதாந்தம் என்கின்ற ஞான காண்டம், அதில் வரக்கூடியது உபனிஷதம். அதனால்தான் சொல்வார்கள் வேதாந்தோ, வேதாந்தம் என்றாலே வேதத்தினுடைய அந்திம பகுதி என்று பார்ப்போம், அறிவனுடைய முடிவான பகுதி. அதுல என்னடா இருக்கிறான்னா, வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம், வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் என்று எதற்கு பெயர் சொல்கிறோம் என்றால் உபனிஷத். உபனிஷத் தான் அதற்கு பிரமாணம். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கின்ற கருவிக்கு பெயர் பிரமாணம். அறிவை கொடுக்கின்ற கருவிக்கு பெயர் பிரமாணம். பிரமா என்றால் அறிவு, பிரமாதா என்றால் அறிபவன். பிரமாதா அறிபவனாக இருக்கக்கூடியவனுக்கு பிரமா அறிவானது ஏற்பட வேண்டுமானால் அவன் அந்த அறிவை பெறுவதற்கு எந்த கருவியை பயன்படுத்துகின்றானோ அந்த கருத்துக்கு பெயர் பிரமாணம். நாக்குக்கு ருச்சி, ரசம் என்பது தெரியப்படுத்தப்படுகிறது, அறிவாக கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ நாக்கு என்பது ஒரு கரணம். எதற்கு? ரசத்தை ருசித்து எனக்கு அதனுடைய அறிவை கொடுப்பதற்கு. இப்போ பிரமாதானா, பிரமா ரசத்தினுடைய அறிவை பெறுகிறேன். எதனுடைய துணை கொண்டு? பிரமாணத்தினுடைய, நாக்கினுடைய துணை கொண்டு, கருவியினுடைய துணை கொண்டு. எந்த அறிவை பெறுகிறேன்? பிரமேயமாக இருக்கின்ற ரசத்தினுடைய அறிவை. வெளியில நாக்குக்குண்டான ரசம் இருக்கு, பிரமேயம் அறியப்பட வேண்டிய பொருள். அறியப்பட வேண்டிய பொருள் வெளியிலே இருக்கிறது, அதற்குண்டான கருவி என்னிடம் இருக்கிறது. அந்த கருவிக்கு பெயர் பிரமாணம். வேதாந்தம் உபனிஷத்தான் பிரமாணம். அறிவனுடைய முடிவான பகுதி வேதாந்தம் என்றால் வேதாந்தத்தினுடைய துணை கொண்டு, உபனிஷத்தினுடைய துணை கொண்டு எதை நான் அறிந்து கொள்ளப் போகின்றேன் என்றால், இப்போ வேதாந்தம் நாம உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் என்னன்னா, உபனிஷத் நாம பிரம்ம வித்யா. உபனிஷத் என்று சொன்னால் அது பிரம்ம வித்யா. அப்போ பிரம்ம வித்யை எது தன்பால் வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுக்கு பெயர் தான் உபனிஷத். உபனிஷத் நாம பிரம்ம வித்யா. அப்போ பிரம்ம வித்யானது எனக்கு உபனிஷத்தின் மூலமாக கிடைக்கிறது. அதற்கு உண்டான அந்த பிரம்ம வித்யை எனக்கு போதிக்கக்கூடிய கருவியாக உபனிஷத் என்பது இருக்கு. உபனிஷத் நாம பிரம்ம வித்யா. எது ஒன்று பிரம்ம வித்யை எனக்கு போதிக்கிறதோ அது உபனிஷத். அப்ப உபனிஷத் என்பது பிரமாணம். என்ன பிரமாணம்? 6 விதமான பிரமாணம் இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம், கடைசியில சப்த பிரமாணம். இந்த 6 விதமான அறிவை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் இருக்கிறது.
இந்த ஆறையும் கொண்டு அறிவை பெறுகிறோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம், சப்த பிரமாணம். இப்ப இந்த பிரமாணம் எது வருகிறது? வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் என்று சொன்னால் உபனிஷத் என்பது சப்த பிரமாணத்திலே வருகிறது. சப்தத்தினுடைய துணை கொண்டு வேத சப்தம் என்றால் வேதம், வேதத்தினுடைய துணை கொண்டு உபனிஷத்தினுடைய துணை கொண்டுதான் நான் இந்த பிரம்ம வித்தியை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன், என்ன காரணம்? மற்ற பிரமாணங்கள் எல்லாமே அறிவு ஏற்பட வேண்டுமானால் அதற்கு கருவிகளுடைய துணை கொண்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது அனுமானத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த பிரம்ம தத்துவத்தை நேரடியாக நம்மால் பார்க்க முடியவில்லை. காரணம், அது ஒரு பொருளாக, ஒரு வஸ்துவாக இல்லை. ரசத்தை நாம் உதாரணம் பார்த்தோம். அது என்னை காட்டிலும் வேறானதாக இருக்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ நான் அதை என்னிடத்திலே கொண்டு வந்து உணர்ந்து கொள்கிறேன். பிரம்ம தத்துவம் என்பது ஒரு பொருள், ஒரு வஸ்துவாக இல்லாத காரணத்தினாலே அதை நான் பஞ்ச இந்திரியங்களாலும் பிரத்யட்சமாக தெரிந்து கொள்ள முடியாது. தொட்டோ, சுவைத்தோ, பார்த்தோ, கேட்டோ, நுகர்ந்தோ இந்த அனுபவத்தை, பிரம்ம தத்துவத்தினுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஆகினால்தான் பிரம்மன் இந்திரிய அகோச்சரம். ஐந்து இந்திரியங்களாலும் எது தெரிந்து கொள்ளப்பட முடியாமல் இருக்கிறதோ அப்பேற்பட்ட பிரம்மன் இங்கே பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணத்தால் தெரிந்து கொள்ளப்பட முடியாதவனாக, நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட முடியாதவனாக இருக்கிறான். நமக்கு அதனால்தான் கஷ்டமா இருக்கு. இந்திரியங்களை கொண்டு தெரிந்து கொண்டு பழக்கப்பட்ட நமக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருந்தால் அதை நம்மால் அறிய முடியவில்லை. ஆகினால் நாம் என்ன ஒரு முடிவு கொண்டுறோம் அப்படின்னா, என்னால் அனுபவிக்க முடியவில்லை, அறிய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை, ஆகினாலும் அந்த பொருள் இல்லை. இருந்தால் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய ஐந்து இந்திரியத்திற்கும் அது ஒரு அனுபவத்துக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? அது வராதனால பிரம்மன் என்பது அல்லது ஆத்மா என்பது அல்லது இறைவன் என்பவன் இல்லைங்கிற முடிவு வந்தோம். சரி, இது பிரத்யட்ச அனுபவத்தின் மூலமாக, பிரத்யட்ச பிரமாணம். ஐந்து இந்திரியங்கள் கரணங்களுடைய துணை கொண்டு, பிரமா என்றால் அறிவு, கரணம் என்றால் கருவி. அறிவை கொடுக்கக்கூடிய கருவியினுடைய துணை கொண்டு பிரமா, அறிவை பெறுதல் பிரமாணம். அப்போ ஐந்து இந்திரியங்களாலும், அறிவை கொடுக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்களாலும் இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய அறிவை என்னால் நேரடியாக பார்க்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. ஆகையினாலே இந்த உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்திரியங்கள் செயலற்று போய்விடுகிறது, இந்திரியங்கள் பயனில்லாமல். அப்ப வேற எந்த பிரமாணத்தை பயன்படுத்தினால் தெரிந்து கொள்ளலாம் என்றால் இது தனி. இந்த 6 பிரமாணத்துல இந்த பிரமாணம் நேரடியாக பார்க்கப்படுகிறது. மற்ற பிரமாணம் எல்லாமே அது அனுமானமாக இருக்கலாம், உபமானமாக இருக்கலாம், அர்த்தாபத்தியாக இருக்கலாம், அனுபலப்தியாக இருக்கலாம், அல்லது சப்த பிரமாணமாக இருக்கலாம். இது எல்லாமே எங்கே வந்து விடுகிறது என்றால் அனுமான பிரமாணத்திலே வந்து விடுகிறது. அனுமானித்து நேரடியாக இந்த பொருள் இல்லை, நேரடியாக என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஒரு ஹேத்துவை கொண்டு, ஒரு காரணத்தை கொண்டு இது கட்டாயம் இருக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொள்கின்றேன். அது அனுமானம்.
யூகத்தின் அடிப்படையிலே, தர்க்கத்தின் அடிப்படையிலே நான் தெரிந்து கொள்கின்றேன். புகை வருகிறது என்பதை வைத்துக் கொண்டு கட்டாயம் அங்கே அக்னியானது இருக்க வேண்டும். இது யூகம். நான் அக்னியை நேரடியா பார்க்கல. ரசத்தை நேரடியாக சுவைப்பதை போல அக்னியை நேரடியா பார்க்கல. ஆனா அதனுடைய கேட்டு காரணம் தெரிகிறது. அக்னி இருப்பதற்குண்டான காரணம் தெரிகிறது. புகையின் வடிவத்திலே தெரிகிறது. புகையில ஒன்று இருக்க வேண்டுமானால் கட்டாயம் அங்கே அக்னியானது இருக்க வேண்டும். யூகத்தின் அடிப்படையிலே அப்போ அக்னி என்பது ஏற்கனவே என்னால் பார்த்திருக்க வேண்டும். அப்போதுதான் நான் யூகம் செய்ய முடியுமே தவிர நான் அக்னியை பார்க்காமல் இருந்தால் அப்பொழுதும் நான் யூகம் செய்ய முடியாது. இது இருக்கிறது என்று நான் யூகம் செய்ய முடியாது. ஒன்றை பார்த்திருந்தால்தான், ஒன்றை கேட்டிருந்தால்தான், ஒன்றை சுவைத்திருந்தால்தான் நான் யூகித்து சொல்ல முடியுமே தவிர, அனுமானிக்க முடியுமே தவிர, பிரத்யட்சத்திலே நான் பார்க்காத வரை அதை என்னால் அனுமானிக்க முடியாது. அதனால்தான் பிரம்ம தத்துவத்தினுடைய அந்த சொரூபத்தை நாம் ஏற்கனவே நேரடியா பார்க்காதனால நம்மால் அனுமானிக்க முடியவில்லை. இப்படி இருக்குமோ, இப்படி இருக்கலாமோ, இது சரியோ, இது தவறோ என்று நம்மால் ஏன் அதை யூகிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நான் பார்க்கவில்லை என்னுடைய அனுபவத்திலே. ஆயனாலே அனுமான பிரமாணமும் இங்கே நமக்கு பயனற்றதாக போய்விடுகிறது. அப்ப எந்த பிரமாணம் தான் இதற்கு துணை செய்யும் என்றால் வேற வழியே இல்லை. சப்த பிரமாணம், உபனிஷத் பிரமாணம் தான் இந்த உண்மை தத்துவத்தை எனக்கு இவ்வாறு இருக்கிறது என்று எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஏன் அதை மட்டும் நான் நம்ப வேண்டும்? ஏன் சப்த பிரமாணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த சப்த பிரமாணம் தர்க்க முறையிலே பலதரப்பட்ட விசாரத்தின் மூலமாக படிப்படியாக எனக்கு உண்மை தத்துவத்தை விளக்கிக் கொண்டே போகிறது. அதை உணர்ந்தவர்களும் அதை சொல்லுகிறார். ஆகையினாலே சப்த பிரமாணமானது இங்கே பிரம்ம தத்துவத்தை காட்டுகின்ற ஒரு இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வேற எந்த பிரமாணமும் இந்த உண்மை தத்துவத்தை காட்ட முடியாது. ஆகையினாலே நான் உண்மையை உணர வேண்டுமானால் நான் கட்டாயம் வரவேண்டிய இடம் உபனிஷத்துக்குத்தான் வந்தாக வேண்டும், கீதைக்குத்தான் வந்தாக வேண்டும். கீதையும் உபனிஷதமும் அந்த உண்மை தத்துவத்தை பிரம்ம வித்யாவை போதிக்கிறது. ஆகையினாலே நான் உபனிஷத்தை நாடியே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. மா என்றால் அளத்தல், அறிவை கொண்டு அளந்து பார்த்து. அப்ப சப்த பிரமாணம் என்ன பண்ணுகிறது? அறிவை கொண்டு அளந்து பார்த்து இது இருக்கிறது, இதுதான் சத்தியம் என்று எனக்கு ஒரு முடிவான அறிவை கொடுக்கிறது. யார் கொடுக்கிறார்கள்? ரிஷிகள் நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உபநிஷதம் சுக்ல எதிர்வேதத்திலே வருகின்ற உபனிஷதமாக இருக்கிறது. இந்த உபனிஷத்தினுடைய ரிஷி தத்யங் ஆதர்வண ரிஷியாக இருக்கிறார். தத்யங் ஆதர்வண ரிஷி சுக்ல எதிர்வேதத்திலே வரக்கூடிய உபனிஷத். உபனிஷத் என்கின்ற சப்தமானது புஸ்தகத்தை சுட்டி காட்டுகிறதா அல்லது உபனிஷத் என்பதற்கு என்ன பொருள்? அதுல 3 சொற்கள் இருக்கிறது. உப ஒரு சொல், நீ ஒரு சொல், ஷத் ஒரு சொல். 3ஆக பிரிச்சுட்டோம். உப, நீ, ஷத். இந்த 3 சொற்கள் அடங்கியது உபனிஷத். உப என்பதற்கு விதவிதமான பொருள்கள் இருக்கிறது. உப என்பதற்கு விதவிதமான அர்த்தங்கள் இருக்கு. உப என்றால் அருகில்,
சமீபே சமீபத்தில். இது ஒரு அர்த்தம். சாமீபிய வாச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உப என்றால் சாமீபிய வாச்சி, சமீபத்தை சுட்டிக்காட்டுகின்ற வாக்கியம் அல்லது சொல் உப. இரண்டாவது நீ. நீ என்றால் நிச்சயம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. நிச்சய ஞானம். நிச்சய ஞானம். நீ என்றால் நிச்சய ஞானம். இரண்டாவது நீ என்றால் நயதி. நீ என்றால் நயதி, அழைத்து கொண்டு போவது. எது நிச்சயமாக நம்மை அழைத்து கொண்டு போய் அருகிலே சேர்க்கிறதோ, சமீபத்திலே சேர்க்கிறதோ, அது உபனி. இப்போ இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்னவென்றால், உப என்பதற்கு இன்னொரு பொருள் பிரத்யக் ஆத்ம பிரம்மனோகோ. பிரத்யக் ஆத்ம பிரம்மனோகோ. பிரத்யேக ஆத்மா என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற சைத்தன்யம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு பேர் பிரத்யேக் ஆத்மா. பிரம்மனோகோ எங்கும் வியாபித்திருக்கின்ற பரமாத்மா அல்லது பிரம்மன். பிரத்யக் ஆத்ம பிரம்மனோகோ அபேத. பேதமற்ற தன்மை, ஒன்றாக இருக்கின்ற தன்மை. பிரம்மனும் ஆத்மனும் ஒன்று என்கின்ற ஞானத்தை, அபேத ஞானம், பிரம்மனும் ஆத்மனும் ஒன்று என்கின்ற அபேத ஞானத்தை, அபேத நிச்சய ரூப வித்யா ஞானம். பிரம்மனும் ஆத்மனும் ஒன்று என்கின்ற நிச்சய ரூப வித்யா ஞானம். எந்த ஒரு அறிவானது பிரம்மனும் ஆத்மனும் ஒன்றுதான் என்கின்ற நிச்சய ரூபமான அறிவை நமக்கு கொடுக்கிறதோ அதற்கு பெயர் உபனி என்று. அப்போ அருகில் இருக்கிறது, பேதமற்ற பிரம்மனும் ஆத்மனும் ஒன்றாக இருக்கிறது, பிரம்மனும் ஆத்மனும் வேறு வேறு அல்ல என்கின்ற அந்த வேத ஞானத்தை நீக்கி அவேத ஞானத்தை நிச்சயமாக எது ஒன்று நமக்கு சுட்டி காட்டுகிறதோ அதற்கு பெயர் உபனி. அப்ப இந்த புஸ்தகம் என்பது புஸ்தக வடிவிலே உண்டானது அல்ல. இது முழுக்க என்னதான உபனிஷத் புஸ்தகம் அல்ல. உபனிஷத் உபனி என்பது பிரம்மமும் ஆத்மனும் அவேத தன்மை. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றுதான், வேதமற்ற இருக்கக்கூடிய இந்த ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்கின்ற அறிவை எந்த ஒரு நிச்சய ரூபமான ஞானம் கொடுக்கிறதோ அது பெயர் உபனி. சரி, இந்த அறிவை நான் எங்கே சென்று பெறுவது? மூன்றாவது பொருள் உப என்றால் சமீபம். குரு சமீபே, குருவின் அருகில் சென்று, சாஸ்திர சமீபே, சாஸ்திரத்தினுடைய அருகில் சென்று, சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு இந்த நிச்சயமான ஞானத்தை நான் பெறுவதன் மூலமாக குருவின் அருகில் சென்று, சாஸ்திரத்தினுடைய அருகில் சென்று
நிச்சயமாக இருக்கின்ற இந்த ஆத்மனம் பிரம்மணம் அபேதரூபமாக இருக்கின்ற பொருள் என்கின்ற அறிவை பெறுவதன் மூலமாக எனக்கு இந்த ஞானமானது கிடைக்கின்றது. அப்போ குருவின் அருகில் போகாமல், சாஸ்திரத்தினுடைய துணை இல்லாமல் என்னால் இந்த ஞானத்தை பெற முடியாது. தானாக வந்து விழுந்து விடுமா இந்த ஞானம் என்றால் வராது. நான் படித்தால் புரியுமா? புரியாது. இப்ப நான் குருவுக்கு அருகில போய் ஆகணும். உப என்றால் சமீபே, குருவினுடைய சமீபத்தில், சாஸ்திரத்தினுடைய சமீபத்தில், உபனிஷத்தினுடைய சமீபத்திலே நான் சென்று, அப்ப குருவனுடைய சமீபத்துல போகணும்னா அதான் உபநயனம் அப்படின்னு வைத்தார். நம்ம உபநயனம்னா என்ன தப்பா புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், முப்பொறி மூல உடம்புல போட்டு விடுவது, அதுக்கு ஒரு பெரிய சடங்காக செய்து அதோடு அந்த காரியத்தை அன்றோடைய விசர்ஜனம் பண்ணுவதுதான் பெரிய காரியம். அது ஒரு குறிதான், ஒரு அடையாளம் தான். உபநயனம் என்பது உடம்புல வந்து அந்த நூலானது எனக்கு தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அதற்காக அந்த அடையாளமானது உடம்புல போடப்படுகிறது. அந்த அடையாளத்தை பார்க்கும் போதாவது எனக்கு நினைவு வளர்க்கின்றதற்காக போடப்படுகிறது. முக்கியமானது என்ன? உப என்றால் சமீபம், நயனம் என்றால் அழைத்துக் கொண்டு செல்லுதல். குருவின் பக்கத்திலே அழைத்துக் கொண்டு, குருகுல கல்விக்கு இவனை அழைத்துக் கொண்டு போய் குருகுலத்துக்கு உண்டான சம்ஸ்காரம் உபநயனம். அங்கே போய் குருகுலத்திலே இருந்து குருவுக்கு சேவை செய்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வேதங்களை முறையாக கற்க வேண்டிய இடத்திலே அவன் இருக்கிறான். அப்ப இங்க உப என்பது, அதனால்தான் 2 குரு நமக்கு வாழ்க்கையில. ஒரு குரு நேற்றே பார்த்ததை போல சம்ஹிதா, பிராமணியக்கம், ஆரண்யக்கம், இந்த 3க்கும் நம்மை வழிகாட்டக்கூடிய கர்மகாண்ட குரு, அவர்களை புரோஹித் என்று சொல்லுவோம். இந்த குரு என்ன பண்றார்? முறையாக நம்மை கர்ம யோகமாக வாழ சொல்லி தூண்டி உபாசனையின் மூலமாக நம்ம ஞான குருவை கொண்டு சேர்க்கணும். ஞான குரு நமக்கு நிவர்த்தி தர்மமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய ஞானத்தை நமக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் உபனிஷத். நான் இந்த குருட்ட வராம வெறும் கர்மகாண்ட குருட்ட மட்டும் இருப்பதனாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நேற்று பார்த்தோம். அப்ப உபநயனம், உப என்றால் அருகில், குருவின் அருகில். அப்ப அதற்குண்டான எல்லா தகுதியையும் வைத்துக் கொண்டு சிஷ்யனாக, வித்யார்த்தியாக, அந்தேவாசியாக, இதெல்லாம் பார்ப்போம். இந்த வார்த்தை என்ன பார்ப்போம்? வித்யார்த்தியாக, அந்தேவாசியாக, சிஷ்யனாக, முமுட்சுவாக, ஜிக்ஞாசு, அறிவை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடையவனாக குருவுக்கு பக்கத்திலே ஒருவன் தன்னை அழைத்துக் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டார். அப்போ குரு என்ன பண்றார்? அவனை, நீ ஆத்மா, நீ சேர வேண்டிய இடம் பிரம்மன், நீயும் அதுவும் ஒன்றுதான், இரண்டும் வேறு வேறு அல்ல என்று நாம் என்ன பண்ற அறிவின் மூலமாக அழைத்துக் கொண்டு போய் விடுகிறார். அப்படி விடக்கூடிய அந்த சப்தத்துக்கு பெயர் உப நீ. மூன்றாவது ஷட். ஷட் என்பதற்கு 3 பொருள்கள் கொடுக்கப்படுகிறது. முதல் பொருள் விசாரணம். விசாரணம், இது முதல் பொருள். 2வது பொருள் கதிஹி, இது 2வது பொருள் கதிஹி. 3வது அவசாதனம். அவசாதனம். 3 பொருள் கொடுக்கப்படுகிறது ஷட் என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உப நீ என்பதற்கு விளக்கம், பிரத்யக் ஆத்ம பிரம்மணோஹோ
அபேத நிச்சய ரூப வித்யா ஞானம் உபநீத். அபேத ஞானத்தினால என்ன பலன்? அந்த பலன் தான் இங்கே சத்தாக சொல்லும். இந்த ஞானத்தை பெறுவதனாலே என்ன லாபம்? முதல் லாபம் சொல்லுகிறார் விசரணம். விசரணம் என்றால் அடித்தல் என்கின்ற வேலையை செய்கிறது. இந்த ஞானம் என்ன பண்ணுகிறது? அழித்தல் என்கின்ற வேலையை செய்கிறது. எதை அழிக்கின்றது? என்னிடத்திலே அறியாமையை அழிக்கிறது. நிகந்தி அவித்யா. நிகந்தி அவித்யா. அவித்யாம் என்றால் அறியாமை. நிகந்தி என்றால் அழித்தல், கொல்லுதல். இது முதல் பலன், அறியாமையை அழித்தல். ஞானம் உண்மையை பற்றின ஞானம் வருவதனால அறியாமையானது அழிக்கப்படும். நமக்கு தெரியாமலேயே நம்மிடத்திலே அறியாமை. இருள் இருக்கக்கூடிய இடத்துல இருளை நாம் விரட்டுவதற்கு ஒரே ஒரு சின்ன காரியம் தான் பண்றோம். என்னடான்னா, ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா இருள் வெளியேறுவதே தெரியாமல். நான் ஒவ்வொரு இடமாக சென்று இருளை விரட்ட அவசியமே இல்லை. ஒரே ஒரு தீபம் போடும் அந்த அறையில். அதே போல ஞான தீபேன பாஸ்வதா சொல்லப்படுறாங்க. நான் ஞான தீபத்தை ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ஏற்றி வைக்கிறேங்கிறார். இந்த ஞானம் அறியாமையை அழித்து, விசரணம் அறியாமையை அழித்து ஒருவனுடைய அறியாமை திரையை முழுமையாக அழித்து விடுவதனால இந்த ஞானம் சிரேஷ்டமானது. இரண்டாவது பலன் என்ன? கதிஹி. கதிஹி அறியாமையிலிருந்துதான் நமக்கு என்ன வருகிறது? அறியாமையிலிருந்துதான் அகங்காரம் வருகிறது. அகங்காரத்திலிருந்துதான் விருப்பு வெறுப்பு வருகிறது. விருப்பு வெறுப்பிலிருந்துதான் ஆசை வருகிறது. ஆசையிலிருந்துதான் கர்மங்கள் வருகிறது. இங்க சொல்றார் கதிஹி என்றால் கமயதி, நம்மை கொண்டு சேர்க்கிறது, அடைய வைக்கின்றது. ஒன்றிலிருந்து என்னை விடுபட வைத்து என்னை பிரம்மனோடு கொண்டு போய் எது சேர்க்கிறதோ அது கதிஹி என்றால் கமயதி, அடைய வைக்கின்றது. எதை நீக்கி? அறியாமையிலிருந்து வரக்கூடிய அனர்த்தத்துக்கு எல்லாம் மூலமாக இருக்கின்ற அர்த்தம் என்றால் செல்வங்கள், பொருள்கள். அனர்த்தம் என்றால் எந்த பிரயோஜனமுமே இல்லாத, எந்த லாபமுமே இல்லாத, எந்த குறிக்கோளும் இல்லாத எண்ணங்களுக்கு மூலமாக இருக்கின்ற ஆசைகளை நிகந்தி அழித்து, காமத்தை அழித்து, விருப்பு வெறுப்பை அழித்து, அல்லது அகங்காரத்தை அழித்து என்னை பரமம் கமயத்தி, இந்த பிரத்யேக ஆத்மாவை பரமம் கமயத்தி, பரமாத்மாவோட எந்த ஞானம் கொண்டு சேர்க்கிறதோ அந்த ஞானத்துக்கு பெயர் உபநிஷத். இங்க பலன், இரண்டாவது பலன் என்ன? அறியாமையையும் விருப்பு வெறுப்பையும் ஆசையையும் முழுமையாக இந்த ஞானமானது அழித்து விடுகிறது. விசரணம் கமயதி, அடைய வைக்கின்றது, அடித்தல் என்கின்ற வேலையை செய்து இந்த ஜீவனை பிரம்மனோடு சேர வைக்கின்ற காரியத்தை செய்கிறது.
கதி. மூன்றாவது அவசாதனம். அவசாதனம் என்றால் நலிவடைய செய்தல், நழுவும்படி செய்தல். அவசாதனம் இல்லாமல் செய்தல். இது ரொம்ப முக்கியமான. இல்லாமல் செய்தல், நழுவும்படி செய்தல். எதை இல்லாமல் செய்கிறது? காமம்னு வந்துட்டு அப்படின்னாலே அறியாமை, அறியாமையினாலே அகங்காரம், அகங்காரத்தினாலே விருப்புவதற்கு ஆசைன்னு பார்க்கும். ஆசையானது என்னிடம் இருக்கின்ற வரைக்கும் அது என்ன செய்யும் என்றால் கர்மத்திலே கொண்டு எண்ணி. இப்ப கர்மத்தை அழித்து வெளி உலகத்திலே சென்று நான் விதவிதமான புண்ணிய பாப கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவனாய், விருப்போடு போடக்கூடிய கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவனாய், அந்த கர்மங்களையே முழுமையாக இல்லாமல் செய்து. அவசாதனம் என்றால் இல்லாமல் செய்து. ரொம்ப அழகா எழுதுறா பாஷைக்காரர். பிரவிருத்தி ஹேது நிசேஷா மூல உச்சேத தத்துவா. மூல பேரு உச்சேதா என்றால் வெட்டி வீழ்த்து. இந்த ஞானம் என்ன செய்கின்றதா? பிரவൃத்தி ஹேது. பிரவൃத்தி என்றால் வெளியுலகிலே சென்று நான் எடுக்கக்கூடிய முயற்சி. பிரவൃத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மங்கள், ஆசைகள், இது எல்லாவற்றையும் மூலம் வேறோடு எது ஒன்று வெட்டி சாய்த்து, கர்மமும் கர்மத்தினாலே வரக்கூடிய புண்ணிய பாப வினை, அந்த புண்ணிய பாப வினையினாலே மீண்டும் ஒரு பிறப்பு, மீண்டும் ஒரு ஆயுள், மீண்டும் ஒரு போகம், இதையெல்லாம் வேறோடு எது ஒன்று அழித்து நாசம் செய்து இல்லாமல் செய்கின்றதோ அது பெயர் ஷட் என்பது பெயர். முதல் விசரணம் என்பது அவித்யா நாசம். இரண்டாவது விசரணம் கதிகி என்பது என்னை கொண்டு போய் பிரம்மனிடத்திலே சேர்க்கிறது. அப்போ அவித்யா காமம், காமத்தை அழித்து என்னை பிரம்மனோட கொண்டு போய் சேர்க்கிறது. மூன்றாவது அவசாதனம் இல்லாமல் செய்கிறது. எதை இல்லாமல்? கர்மம், கர்மத்தினாலே வரக்கூடிய புண்ணிய பாப வினை, அதிலிருந்து வரக்கூடிய ஜனனம், மரணம், வியாதி, பயம், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சேர்த்து எல்லாம் எதையுமே என்னிடத்திலிருந்து இல்லாமல் செய்து போகும்படி செய்து, எந்த ஒரு ஞானம் என்னை பிரம்மனிடத்தை கொண்டு சேர்க்கிறதோ அந்த ஞானத்துக்கு பெயர் பிரம்ம வித்யா அல்லது உபனிஷத் என்று பெயர். நாம் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த முகவரையுடன் உபனிஷத்தினுடைய சப்தத்துக்கும் அர்த்தம் பார்த்துக்கிட்டோம். இனிமேல் நேரடியாக நாம் இந்த புஸ்தகத்தினுடைய சாந்தி பாடத்துக்கு போகிறோம். சாந்தி பாடமானது இவ்வாறு அமைகிறது. இங்கே சொல்லப்படக்கூடிய சாந்தி பாடமானது பிரார்த்தனையாக அமையவில்லை. பொதுவாக எல்லா உபனிஷத்துகளுடைய சாந்தி பாடம் பார்த்தோம்னா என்னுடைய இந்திரியங்கள் பலமுடையதாக இருக்கட்டும், ஆப்யாயந்து மமாங்கானி, என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பலம் பொருந்தியதாக இருக்கட்டும், நான் ஞானத்தை பெறுவதற்குண்டான தகுதியை பெறக்கூடியவனாக இருக்கட்டும் என்று இந்திரியங்கள், மனது, பிராணன், அறிவு இதெல்லாம் பலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருக்கட்டும், இந்த ஞானத்தை நாங்கள் பெறப் போகிறோம் இந்த பிரார்த்தனையுடன் நாம் சில உபனிஷத்துல பார்ப்போம் என்று சொன்னால், என்னுடைய இந்திரியங்கள் நல்லதை கேட்கட்டும், பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹா, என்னுடைய கண் நல்லதை பார்க்கட்டும், காது நல்லதை கேட்கட்டும், எல்லாம்
சில உபநிஷத்துல சகனாவது சகன உணக்கு, நாங்கள் 2 பேரும் காப்பாற்றப்படட்டும், எங்களுக்கு அறிவானது கிடைக்கட்டும். ஆனா இந்த உபநிஷத்துல நேரடியாக சாந்தி பாகமானது பிரம்ம தத்துவத்தை போதிக்கக்கூடியதாக அமைகிறது. பிரம்ம தத்துவத்தையே நேரடியாக போதிக்கக்கூடியதாக அமைகிறது. அதனால இந்த சாந்தி பாடம் ரொம்ப ஸ்பெஷலான சாந்தி பாடம். இந்த மந்திரம் பொதுவாக நாம் எல்லா காரியம் முடிந்ததற்கு பிறகு கடைசியாக சொல்லி முடிக்கின்ற மந்திரமாக இது இருக்கு. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு காரியம் பூர்த்தி அடைகிறது என்பதற்குண்டான சிலேடையாக இந்த மந்திரத்தை சொன்னால் புரிந்து விடுகிறது அப்படின்னு நினைச்சு, அது அல்ல அர்த்தம். இங்கே அவ்வாறு தவறாக நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. இது முதல்ல உச்சரிக்கப்பட வேண்டிய மந்திரம், எல்லா இடத்திலும் முதல்ல உச்சரிக்கப்பட வேண்டிய மந்திரமாக இதை இருக்கிறது. கடைசியிலும் நாம் உச்சரிக்கணும், சம்பிரதாயமாக உச்சரிக்கும். சாந்தி பாடம் என்பது எதற்காக வருகிறது? எங்கிருந்து சாந்தி வேண்டும் நமக்கு? சாந்தி என்றாலே நிவர்த்தி தர்மம். நிவர்த்தி தர்மம் அதான் சாந்தி பாடம். அமைதியை வேண்டி பிரார்த்தனை செய்தல். நிவர்த்தி என்றாலே அதுதானே. எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து துன்பங்களிலும் இருந்து நிவர்த்தி விடுபட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. இங்க எதுல இருந்து நிவர்த்தி தானா? 3 தாபங்களிலிருந்து நிவர்த்தி. ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌதீக தாபம், ஆதி தெய்வீக தாபம். உடல், மனது, அறிவு இவைகளிலிருந்து வருகின்ற தாபம் ஆத்தியாத்மிக தாபம். ஆத்தியாத்மிக தாபம் சுற்றுப்புறத்திலும் இருந்தும் விலங்குகளிடத்திலும் இருந்தும் உறவுகளிடத்திலும் இருந்தும் நண்பர்கள் தெரிந்தவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய தாபம் ஆதி பௌதீக தாபம். தாபம் என்றால் கஷ்டம், துன்பம், மனவேதனை. ஆதி தெய்வீக தாபம் என்றால் பஞ்ச தூரங்களில் இருந்து வருகின்ற தாபம், இயற்கையிலிருந்து வருகின்ற தாபம். அல்லது இப்படி சொல்ல வேண்டுமானால் நம்முடைய கர்ம வினையிலிருந்து வருகின்ற தாபம். இந்த 3 விதமான தாபத்துல எந்த தாபம் வேணா நம்ம தாக்கும். இதுல அதிகமாக நம்மை தாக்குகின்ற தாபம் எது அப்படின்னு பார்த்தா நம்முடைய பூர்வ ஜென்ம தாபம் தான் நம்மை தாக்கும். அந்த பூர்வ ஜென்ம தாபம் தான், பூர்வ ஜென்ம வினையினால் ஏற்படக்கூடிய தாபம் தான் ஆதி பௌதீகமாகவும் ஆதி தெய்வீகமாக ஆதி ஆத்தியாத்மிகமாகவும் வந்திருந்து கொண்டு தாக்குகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இறைவனை குறித்து நான் தியானிக்க வேண்டும் என்று அமர்கிறேன். ஒருவேளை எனக்கு அந்த எண்ணம் இருந்து இறைவனை குறித்து நான் தியானிக்கலாம் என்று உட்கார்ந்து எல்லா விதமான முயற்சியும் எடுத்து மனதை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நல்ல ஆரோக்கியமா உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் உட்கார்ந்தேன் என்றால், நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணிய பாப வினை, ஆதி தெய்வீகத்தினுடைய வினை ஒன்று என்னுடைய மனதை தியானிக்க விடாமல் தடுக்கிறது. எப்படி கடந்த கால எண்ணங்களை கொண்டு வந்தோ அல்லது எதிர்காலத்தை பற்றி தேவையில்லா சிந்திக்க வைத்தோ தியானம் பண்ணவே ஆரம்பிக்கல.
அதற்குள்ள பாருங்கள் நம்முடைய கர்ம வினை எப்படி தாபத்தை கொடுக்கின்றான்னா, நான் வாட்டுல கண்ணை மூடி தியானம் பண்ண உட்காண்டேனே, இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? ஒருவேளை நான் தியானத்துல அப்படியே மேலோங்கி போயிட்டேன்னா என்னவா ஆயிட்டா என்ன பண்றது? குடும்பத்தை யார் பாக்குறது? அப்பா அம்மாவை யார் பாக்குறது? கணவனை யாரு பாக்குறது? மனைவியை யாரு பாக்குறது? குழந்தையை யாரு பாக்குறது? இன்னும் தியானம் பண்ணவே ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இந்த எண்ணம் அவ்வளவுதான். இந்த தாபம் மனசுக்குள்ள வந்த உடனேயே அப்ப எங்க தியானம் பண்ண? கிளம்பி வெளியில வந்துடும். அல்லது கடந்த காலத்தை பற்ற சிந்தனைகள் மனதிலே நம்மை தியானிக்க விடாமல், அல்லது இந்த ரெண்டையும் மீறி ஒருவேளை நான் தியானம் பண்ணலான்னு உட்கார்ந்தா மனம் தூங்க போகிறது. அதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரகாசரூபமாக இருந்த மனம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறது. எங்கிருந்து இந்த உறக்கம் வந்ததுதானா? வேற யாரும் ஆதி தெய்வீக தாபம். இப்படி பலதரப்பட்ட தடைகள், ஒரு நல்ல காரியம் சத்சங்கம் கேட்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போதுதான், உபனிஷத் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஆதி பௌதீக தாபம் வரும். நம்ம அப்பதான் நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நமக்கு உறவாட வருவார். அதெல்லாம் நம்ம பண்ண பாவம். இந்த ரூபத்தம் நிற்கிறது. சித்தப்பா ரூபத்துல, மாமா ரூபத்துல, அம்மா ரூபத்துல, பையன் ரூபத்துல, பேரன் ரூபத்துல, பேத்தி ரூபத்துல நாம இதெல்லாம் பெருமையா நினைச்சுக்கிறோம். ஐயோ என்ன வந்திருக்கிறார்கள், மதித்து வந்திருக்கிறார்கள், நானாயிரத்து கண்டு இவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களா இருக்கிறேன். அதனால வரைக்கும் பிரியமான எங்க போனோம் தெரியாது. நான் எப்பொழுது இந்த விஷயத்தை கேட்கலாம் என்று அமர்கிறேனோ அப்பொழுதுதான் ஜென்மங்களா மழை இருக்கும். இதெல்லாம் யாரா வேற யாரு? இது புண்ணிய பாவம் ஆதி கௌரீகத்திலே நிற்கிறது. ஒருவேளை அதுவும் நடக்கணும்னு வச்சுப்போம். என்னுடைய உடல் நோய்வாய்ப்படுதல், சோர்வடைதல், வியாதியினாலே, பசியினாலே, அதிகமான வேலைகளை செய்து உடம்பான சோர்வடைந்த காரணத்தினாலே செயலற்று போகின்ற தன்மை, அதனால ஏற்படக்கூடிய தாபம். இந்த 3 விதமான தாபமும் எனக்கு, நான் இந்த ஞானத்தை வாங்க போகிறேன் அந்த நேரம் வரைக்குமாவது இந்த 3 விதமான தாபத்திலிருந்து நான் நிவர்த்தி அடைந்து இருக்கட்டும், விடுபட்டு இருக்கட்டும். நிறைவா என்னை இந்த ஞானத்திலே பிரவர்த்திக்க எனக்கு அனுகிரகம் செய். இந்த தடை எல்லாவற்றையும் நீக்கிவிடு. நான் இந்த விஷயத்தை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் வாழ வேண்டும். அதற்கு உன்னுடைய அருள் இல்லாமல் நடக்காது. ஆகையினாலே இந்த தாபங்களை, ஆதி தெய்வீக தாபம், ஆதி பௌதீக தாபம், ஆத்தியாத்மிக தாபம், இந்த 3 தாபத்திலிருந்தும் என்னை தயவு செய்து காப்பாற்றி. இது இந்த காரியத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம எந்த நற்காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் இந்த 3 தாபங்களும் முன்னாடி இந்த 3 விதமான தாபங்கள் என்னை தொட வேண்டாம் என்றால் எனக்கு ஒரே ஒரு வழி, சாந்தி பாடம். இறைவனிடத்திலே அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்தல். இங்கே இந்த சாந்தி பாடம் மந்திரம் வருகிறது. மந்திரத்தை படிப்போம், அதன் பிறகு ஒவ்வொரு சப்தத்தையா சிந்திக்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரம். இப்போது நாம் ஒவ்வொரு பதத்தையாக எடுத்துக்கொள்வோம். அதஹா பூர்ணம், பூர்ணம் அதஹா, பூர்ணமதஹா என்றால் பூர்ணம், அதஹா, அதஹா பூர்ணம். பூர்ணம் என்றால்
முழுமை, முழுமையானது. பூர்ணம் என்றால் முழுமையானது, குறைபாடு அற்றது, குறைவு இல்லாதது. யார் இங்கே குறைவு இல்லாதவராக இருக்கிறார்? யார் முழுமையானவராக இருக்கிறார்? அதஹா. அதஹா என்றால் இந்த இடத்திலே ஈஸ்வரன். ஈஸ்வரன் பூர்ணமானவராக இருக்கிறார். இது முதல். பூர்ணமதகா, பூர்ணம் பூர்ணம் வரிகள், பூர்ண வரிகள். எந்த பூர்ணம் எதற்கு இதோட செல்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டே வருவோம். முதல் பூர்ணம் ஈஸ்வரனுக்கு போகிறது. ஈஸ்வரன்னா யாருன்னு கேட்காதீர்கள், தத்துவம் ரொம்ப விரிவா பார்ப்போம். பிரம்மனும் மாயையும் சேர்ந்தால் ஈஸ்வரன் பிறக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். மாயை இல்லை என்றால் பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கிறது, ஈஸ்வரன் இல்லைன்னு பார்ப்போம். மாயை இல்லை என்றால் ஈஸ்வரன் இல்லை, மாயை வந்தால் ஈஸ்வரன் வருவார். அப்ப இங்க ஈஸ்வரன் பூர்ணம். முதல் பூர்ணம் அதஹா பூர்ணம் என்றால் ஈஸ்வரன் பூர்ணமானவர். இரண்டாவது இதம் பூர்ணம். இதம் என்றால் இங்கே ஜீவனை குறிக்கிறது. ஜீவனும் பூர்ணமானவன். இதம் பூர்ணம், ஜீவனும் பூர்ணமானவனாக இருக்கின்றான். அதஹா ஈஸ்வரா இதம் ஜீவன். ஜீவனும் பூர்ணம், ஈஸ்வரனும் பூர்ணம். இது முதல் வரியில சொல்லியாச்சு. பூர்ணமதஹா பூர்ணம் இதம். மூன்றாவது பூர்ணா. பூர்ணா என்றால் பூர்ணமாக இருக்கின்ற ஈஸ்வரனிடம் இருந்து, பூர்ணமாக இருக்கின்ற ஈஸ்வரனிடம் இருந்து பூர்ணம் உதச்சதே, பூர்ணமாக இருக்கின்ற ஜீவனானவன் தோன்றியிருக்கின்றான். பூர்ணம் ஜீவன், உதச்சதே, உதச்சதே என்றால் தோன்றி இருக்கின்றார், தோன்றியுள்ளான். பூர்ணமான ஈஸ்வரனிடத்திலிருந்து பூர்ணமான ஜீவன் தோன்றி இருக்கின்றான். பூர்ணா ஈஸ்வரனிடத்திலிருந்து பூர்ண முதச்சதே. முதல் வரி முடிந்து விட்டதா? அதஹா என்பது ஈஸ்வர தத்துவம், இதம் என்பது ஜீவ தத்துவம். இரண்டும் பூர்ணம். பூர்ணமாக இருக்கின்ற ஈஸ்வர தத்துவத்திலிருந்து பூர்ணமாக இருக்கின்ற ஜீவ தத்துவமானது தோன்றியிருக்கிறது. இரண்டாவது வரி பூர்ணஸ்ய. பூர்ணஸ்ய ஜீவனிடத்திலிருந்து, ஜீவனுடைய பூர்ணஸ்ய, பூர்ணம் ஆதாய, ஜீவனுடைய பூர்ணத்தன்மையிலிருந்து பூர்ணத்தை, பூர்ணம் ஆதாய, பூர்ணத்தை நீக்கிவிட்டால், ஆதாய என்றால் எடுத்துவிட்டால், ஜீவனுடைய பூர்ணத்தன்மையிலிருந்து அந்த பூர்ணத்தன்மையை எடுத்துவிட்டால் என்ன ஆகுண்டானா, ஜீவனுடைய ஜீவனுடைய பூர்ணம், அந்த பூர்ணத்தன்மை எடுத்து விட்டால், ஆதாய அகற்றிவிட்டால், பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. பூர்ணம் ஏவ, பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அவசிஷ்யதே எஞ்சி உள்ளது. இதுதான் முக்கியம். இரண்டாவது கடைசி சொல்லுதான் ரொம்ப முக்கியம். பூர்ணம் ஏவ. இந்த இடத்துல பூர்ணம் இஸ் ஈக்வல் டு
Brahman alone existence. Brahman alone is there. பிரம்மன் மட்டுமே இருக்கிறார். பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. பிரம்மனை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கிறது? பிரம்மனை தவிர்த்து 3 பொருள்கள் இருக்கு. அந்த 3 பொருளையும் நீங்க பூர்ணம்னு சொல்றாங்க. அந்த 3 பொருளையும் நீக்கிவிட்டால் பிரம்மம் ஏவ அவசிஷ்யதே அல்லது பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. அது என்னடா? பிரம்மனை தவிர்த்து ஈஸ்வரன் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது, ஜீவன் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது, ஜகத் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த 3ஐயும் நீக்கிவிட்டால் ஈஸ்வர, ஜீவன், ஜகத் இந்த 3ஐயும் எடுத்துவிட்டால் பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. உபநிஷதம் என்ன செய்கிறது என்றால், பூர்ணமாக இருக்கின்ற பூர்ணம் ஏற்று செய்தார். பூர்ணம் மட்டுமே இருக்கு. பூர்ணத்தை தவிர வேறு ஏதாவது ஒன்றை பார்த்தால் அது மித்யா. அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார். பூர்ணத்தை தவிர்த்து வேறொன்றை நான் பார்த்தேன் என்றால் அது மித்யா. அப்போ எடுத்த மாத்திரத்திலேயே பூர்ணத்தை தவிர்த்து பிரம்மனை தவிர்த்து ஏதாவது ஒன்றை நீ பார்த்தால் அதை மித்யா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதா? என்ன பண்ணுகிறது உபநிஷதம் என்றால், தெரிந்தே ஒரு உண்மை தத்துவத்திடத்திலே ஒரு பொருளை என்ன பண்ணுகிறது? அத்தியாரோபம் செய்கிறது. அத்தியாரோபம் என்றால் தோற்றுவித்தல், ஏற்றி வைத்தல். அத்தியாசம் என்பதற்கும் அத்தியாரோபம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அத்தியாசம் என்பது நம்மால் கற்பனையாக பார்க்கப்படுவது. எதை போல? கயிற்றிலே பாம்பை பார்ப்பனை. அத்தியாரோபம் என்பது தெரிந்தே ஒன்றிடத்திலே ஒன்றை ஏற்றி வைத்தல். குழந்தைகளை ஒருவேளை பயத்தை வச்சுக்கோம். எதை கண்டாலும் குழந்தைகளுக்கு பயம் இருக்கு அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி இருளை பார்த்தால் குழந்தைகளுக்கு ரொம்ப பயம் இருக்கிறது. தனிமை இருந்தால் பயம் இருக்கிறது. யாரும் கூட இல்லை என்றால் பயம் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டால் பயம் வருகிறது, மிருகங்களை கண்டால் பயம் வருகிறது அப்படின்னா, இந்த அப்பா என்ன பண்ணுகிறார்? அந்த பயத்தை எடுத்து விடுவதற்காக தான் அந்த மிருகத்தை போல ஒரு முகத்தை போட்டு, ஒரு கருப்பான ஒரு போர்வையை போட்டுக் கொண்டு, எந்த மிருகத்தை பார்த்து அந்த குழந்தை பயப்படுகிறதோ அதே போன்ற முகத்தை தன்னுடைய தலையிலே மூடி மறைத்துக் கொண்டு, முகத்திலே வைத்துக் கொண்டு அந்த குழந்தை முன்னாடி வந்து பயன்படுத்தி, அந்த குழந்தைக்கு அதை பார்த்து பயம் போக வேண்டும். இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்? தன்னிடத்திலே தெரிந்தே ஒரு தோற்றத்தை தன்னிடத்திலே அத்தியாரோபம் செய்திருக்கான், ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் தான் யார் என்று, தான் எதற்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும். தெரிந்தே தான் அந்த வேஷத்தை போட்டுக் கொண்டதுனால தன்னால் அவன் அதை களைத்துக் கொள்ள முடியும். தான் அந்த வேஷம் உடையவன் அல்ல என்பது அவன் தெரிந்ததாகத்தான் அந்த வேஷத்தை தன்பால் போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் அந்த வேஷத்தை பார்த்து மிகவும் அதிகமாக பயந்து ஓடி தாயினுடைய புடவையிலே போய் மறைந்து கொள்கிறது, அழ ஆரம்பிக்கின்றது, பயப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப அப்பாவாக இருக்கக்கூடியவன் ஒரு மிருகமாக தன்னை காமித்துக் கொண்டு என்ன பண்ணுகிறான்? அவனே அபவாதம் செய்கிறான், அதை நீக்கியும் காட்டுகிறான். நீ எதை கண்டு பயந்தாயோ
அது மிருகம் அல்ல. அதுக்குள்ளே இருந்த நான் தான் அவ்வாறு இருந்தேன். என்னை பார், இந்த தோற்றத்தையும் பார் என்று அது முன்னாடி போய் நின்று கொண்டு அவர் கழித்தார். அபவாதம், நீக்கி காட்டுதல். இப்போ நீக்கி காட்டுதல் என்பது அங்கே உண்மையிலேயே அந்த வஸ்து இல்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு இருப்பதை போல தெரிந்தது. அங்கே இருப்பவர் உண்மையிலேயே அப்பா என்கின்ற உருவம் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா தெரியவில்லை, அந்த மிருகமானது தெரிந்தது. இப்ப என்ன சொல்லி ஆகணும்? அப்பாதான் மிருகமாகவும் இருந்தார், அப்பாதான் இப்பொழுது அப்பாவாகவும் இருக்கிறார். மிருகமாக இருந்த போதும் அப்பாதான் இருந்தார், மிருகம் இல்லாத போதும் அப்பாதான் இருக்கிறார். ஆரம்பத்திலும் அப்பாதான் இருந்தார், நடுவில் மிருகமாக இருந்த போதும் அப்பாதான் இருந்தார். அதே போல இப்பொழுது மிருகமானது போனது பிறகு அப்பாதான் இருக்கிறார். நடுவில் அந்த மிருகம் என்பது என்னன்னா வெறும் தோற்றமே. அதே போல பூர்ணம் மட்டும்தான் இருக்கிறது, நடுவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனோ ஜீவனோ ஜெகத்தோ வெறும் தோற்றமே. எப்படி அதை தோற்றம்னு காட்டுகிறார்? சாயங்காலம் பாருங்கள் எப்படி இது தோற்றம்னு சொல்றேன்னு சொல்றார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.